இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கைசன். கைசன் அப்படின்னா ஒரு ஜப்பானிய மேலாண்மை தத்துவமாகும். வேறு ஒன்றும் கிடையாது. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தொடர்ச்சியான அல்லது நிலையான முன்னேற்றம். ஒரு தடவை நடக்கிறதுல தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு சொல் தான் கைசன் அப்படிங்கிறது. இது ஜப்பானில் பயன்படுத்திக்கிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த கைசன் அப்படிங்கிறது என்ன சிம்பிளாக சொல்லணும்னா, அதாவது சிறிய தொடர்ச்சியான மாற்றங்கள் மூலம் மிகப்பெரிய மேம்பாடுகளை அடைய முயற்சி செய்வது. அப்படின்னா என்ன? ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட். நான் என்னுடைய இடத்த சுத்தப்படுத்திட்டு போவேன். இது ஒரு கிளீன்லினஸ் நமக்கு வருது. ஒரு சின்ன ரிப்பேராக இருக்கும் பொழுதே அதை நான் என்ன செஞ்சுருவேன், சரி பண்ணிடுவேன் மிஷினரியில், அதை வளர விட மாட்டேன். இப்படி சின்ன மாற்றங்கள், தொடர்ச்சியான மாற்றங்கள், இது ஒரு மிகப்பெரிய மேம்பாடு, ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும். இதில் முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியான மேம்பாடு. தொடர்ச்சியான மேம்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஒரு தடவை இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், நல்லா வேலை பார்த்தேன் இன்னைக்கு, அப்படி கிடையாது. தொடர்ந்து செய்யக்கூடியது. நான் டெய்லி என்னுடைய ஃபைலை முடிச்சுட்டு தான் நான் போவேன். ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவரும் செய்யலாம். ஒரு மெஷினரிஸ் இதில் ஒர்க் பண்ணக்கூடியவர் நான் ஆயில் போடுவேன், கிரீஸ் போடுவேன், அதை ஒரு ஸ்மூத் மெயின்டெனன்ஸ் வந்துகிட்டே இருப்பேன். இப்போ ரெண்டாவது அனைவரின் பங்களிப்பு அப்படிங்கலாம். அனைவரின் பங்களிப்புனா இது ஏதோ டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை மிடில் மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை லோயர் லெவல் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அல்ல. பேசிக் லேபரில் இருந்து அது ஜிஎம்ஆர் இருக்கலாம், எம்டிஆர் இருந்தாலும் அவங்க வரைக்கும் உண்டு. அவங்க லெவலில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன மேம்பாடு செய்யலாம். இப்போ எல்லாருடைய இன்வால்மெண்ட்டோட இந்த முன்னேற்றங்கிறது நடக்குது. மூணாவது சிறிய மாற்றங்கள், சின்ன சேஞ்சஸ், புதிய சேஞ்சஸ். பெரிய லெவலில் நான் செஞ்சு மாற்றத்தை உண்டு வரணும் அப்படி கிடையாது. சின்ன அதாவது சிறு துளியில் தான் பெரு வெள்ளம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிறு துளி போல சின்ன தவறுகளை கூட நம்ம நிவர்த்தி பண்ணி மேம்பாடு பண்ணோம்னா, ஒரு எளிதான மாற்றங்கள் பண்ணுறது மூலமாக நடக்கக்கூடிய. அப்போ சின்ன மாற்றங்களில் என்ன நமக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெரிய லெவலில் என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நேரம் செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நாலாவது தரம் மற்றும் திறமை. மெயினாக கைசன்ங்கிறது நம்முடைய தரத்தை, அதாவது குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர். இப்போ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்முடைய செயல்திறன், ஆக்ஷன் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ அது அவுட்புட்டில் அது நமக்கு காமிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இதோடைய கான்செப்ட் என்ன, எரரை குறைக்கணும். ஒரு பிழை ஏற்படுதுன்னா அதை நம்ம இல்லாமல் ஆக்கணும். சின்னதாக கூட இருக்கலாம், சின்ன பிழை தானே அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அதை நம்ம கம்மிக்கும் போது நம்முடைய தரம் உயரும். தென் அஞ்சாவது சிக்கல் தீர்வு. மெயினாக பார்த்தீங்கன்னா, சின்ன பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அதை அங்கே நிவர்த்தி செய்தல். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனையில் ஒரு சிக்கல் நம்ம சொல்லக்கூடியதை முறையாக தீர்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இது. அப்போ எனக்கு அது தெரிஞ்சால் அதை என்ன செய்வேன், அடுத்து இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது மொத்தத்துக்குமே இந்த தரம்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகிடும், சிக்கல் தீர்க்கப்படும். இப்போ இந்த கைசனுடைய செயல்முறை என்ன, இதுக்கு என்ன சார் ஸ்டெப் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத அடையாளம் காணும். ஐடென்டிஃபிகேஷன். எங்கே இருக்குது, என்ன பிரச்சனை, எப்போ அந்த பிரச்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோமோ, கண்டுபிடிச்சிட்டோமோ, அதை தீர்ப்பதற்குரிய திட்டமிடுதல், ப்ராப்பராக பிளான் பண்ணணும். இது எப்படி நம்ம தவிர்க்கலாம், அல்லது இதை நம்ம எப்படி செய்யலாம், இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம். இப்போ பிளான் பண்ணியாச்சு, ஆக்ஷன் செயல்படுத்தணும். செயல்படுத்துவதன் மூலமாக ஒரு திட்டமிட்டு கொண்டு வரும் பொழுது அந்த மாற்றத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். அதோட நிப்பாட்டக்கூடாது. ஒரு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கோம், அதோட இம்பேக்ட் என்ன இருக்குது, அதனால் நமக்கு எவ்வளவு விளைவுகள் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அது எவ்வளோ கிடைச்சிருக்கு நமக்கு அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அது மட்டுமல்ல, ஃபீட்பேக் பண்ண வரும்போது தரம் மேற்றம் உருவாகும். தரம் என்ன செய்யும், இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். இதுதான் ஸ்டெப்ஸு.
இப்போ இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தரம் மேம்பாடுன்னு பார்த்துட்டோம். தரம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், ஒர்க் கல்ச்சர் நல்லாயிருக்கும், நம்முடைய எப்போ அந்த எரர் ஃப்ரீயாக போதோ நம்முடைய செயல் வந்து என்ன செய்யும், இம்ப்ரூவ் ஆகும், செலவு குறைஞ்சி வரும். எப்பப்பெல்லாம் அந்த செலவு, இப்போது நான் முதல்ல சொன்னேன், மெயின்டெனன்ஸுக்கு நம்ம அப்பப்போ செஞ்சோம்னா செலவுகள் குறையும். இது மட்டுமல்ல, ஊழியர் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னுடைய ஒர்க்கில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, எப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கோ ஒரு மன திருப்தி வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா ஊழியர்களுமே மன திருப்தியோடு என்ன செய்வாங்க, பணியாற்றுவாங்க. இந்த கைசன் முறை மெயினாக பார்த்தீங்கன்னா தொழில்துறை, சேவை, அதாவது சர்வீஸ் செக்டர், ஹாஸ்பிட்டல், அதாவது சுகாதாரம், இப்படி எல்லா இடத்துலையுமே நம்மளால் பயன்படுத்த முடியும். தனி மனித மேம்பாட்டில் கூட நம்ம பயன்படுத்தலாம். இதில் நம்மளுடைய முன்னேற்றம் கூட இருக்குது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய டெய்லி நான் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வருவேன். நான் டெய்லி 6:30 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், நான் 6:15 எந்திரிக்கிறேன் நாளைக்குலேருந்து. நான் வந்து தூய்மையாக தான் இருப்பேன், என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஹேபிட் இப்படி தான் இருக்கும், என்கிட்ட ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் ஒரு ரொம்ப நான் வந்து ரிலாக்ஸாக இருக்கேன், அதை மாற்றுக்கிறேன். இப்படி நம்முடைய மாற்றத்தில் கூட நம்ம என்ன செய்ய முடியும், இந்த கைசன் முறையை பயன்படுத்த முடியும். நன்றி.